வாக்குறுதியிருந்தேன் கடந்த வார செய்தியை நான் தொடர்ந்து பிரசங்கிப்பேன் என்று. बीते हफ्ता मैंने आपके सामने कहा, கடந்த வாரம் நான் உங்கள் முன்பதாக சொன்னேன், हमारे कमजोरियां कुछ भी क्यों न हो, நம்முடைய பலவீனங்கள் என்னவா இருந்தாலும் बारंबार हम हार जाने के बावजूद தொடர்ச்சியாக நமக்கு தோல்விகள் வந்த பின்பும் प्रभु जो हमारे लिए एक अच्छे काम को हम में शुरू किया उसको पूरा करने के लिए हमेशा हमेशा कोशिश करता है. தேவன் நம்மிலே நற்கிரியை தொடங்கி இருந்தாரே அவைகளை நிறைவேற்றும்படியாக எப்பொழுதும் எப்பொழுதும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். इसलिए मैंने बीते हफ्ता में कहा था, ஆகையினாலே கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், यहाँ का एक एक जन के साथ परमेश्वर एक अच्छे काम को शुरू किया है. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட தேவனாய கர்த்தர் நற்கிரியை ஆரம்பித்து விட்டார். कभी कभी वातावरण के चलते சில நேரங்களிலே சூழல் நிமித்தம் या हमारे मन कच्चा होने के चलते அல்லது நம்முடைய மனது சோர்ந்திருப்பதினாலே हम गिर जाते हैं, நாம் விழுந்து விடுகிறோம். लेकिन तुरंत प्रभु उठाते हुए आपको मैंने पत्रस के जीवन से दिखाया. ஆனால் உடனே தேவன் கை தூக்கி நம்மை தூக்கி விடுகிறதை பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து சொன்னேன். पत्रस परमेश्वर को प्रभु यीशु मसीह को नहीं जानता था. பேதுரு இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்திருந்தான். कदम कदम में वो उसका अनुकरण करने लगा, ஒவ்வொரு அடி அடியாய் பின்பற்ற ஆரம்பித்தான். वो फिर उसको सिलेक्शन हो गया था. திரும்ப அவனுக்கு தெரிந்தெடுத்தல் வந்தது. यीशु के साथ रहने के लिए उसको प्रोग्राम दिया गया था. இயேசுவோடு கூட இருப்பதற்காக அவனுக்கு புரோகிராம் உண்டாக்கப்பட்டது. उसके जीवन में बहुत उतराव चढ़ाव चलते हुए ना करके मैंने बीते हफ्ते कहा. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்ற தாழ்வுகள் வந்து கொண்டே இருந்தன. मैं उसी को आज आगे बढ़ाने के लिए चाहता हूं, நான் அதையே தொடர்ந்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். लेकिन साथ ही साथ एक और बात को भी मैं आज सिखाने के लिए चाहता हूं. அதோடு கூட இன்றைக்கு இன்னொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். अगर आप मेरे साथ मत्ती रचित सुसमाचार 16 अध्याय को खोलिएगा, ஒருவேளை என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை திறந்தால், बीते हफ्ता हमने इसके ऊपर ध्यान दिया था. கடந்த வாரத்திலே இதன் மேலே நாம் தியானித்தோம். पत्रस को एक प्रगटीकरण स्वर्ग में से मिला है. பரலோகத்திலிருந்து வெளிப்பாடு பேதுருவுக்கு வந்தது. प्रभु यीशु मसीह जीविते परमेश्वर का पुत्र करके उसको प्रकट हुआ है. இயேசு கிறிஸ்து அங்கே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று வெளிப்பாடு. प्रभु ने उसको तारीफ किया था. தேவனாய கர்த்தராய் இயேசு அதை அவனுக்கு புகழ்ந்தும் சொன்னார். जब ये प्रगटीकरण हुआ, இந்த வெளிப்பாடு உண்டான போது प्रभु ने उसको एक विशेष आशीष को दिया था. தேவனாய கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை பேதுருவுக்கு தந்தார். 19वां पद में पढ़ते हैं. அதை 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். मत्ती रचित सुसमाचार उसका 16 अध्याय का 19वां पद में हम इस बात को देखते हैं. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். यहाँ यीशु उस प्रगटीकरण के बाद इस वायदा को उसको देता है. இயேசு கிறிஸ்து அந்த வெளிப்பாடு அவனுக்குள்ளே உண்டான பின்பு இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். मैं तुझे स्वर्ग राज्य की कुंजियां दूंगा. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். थोड़ा सा ध्यान से देखिएगा, கவனித்து இதை பாருங்கள். ये कुंजी नहीं अनेक कुंजियों को देने के लिए प्रभु ने वायदा किया. ஒரு திறவுகோல் அல்ல, अनेक திறவுகோல்களை கொடுக்க தேவன் வாக்கு கொடுக்கிறார். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ये बात आगे चल के पत्रस के जीवन में पूरा हुआ था. मैं उसको पहले थोड़ा दिखाने के लिए चाहता हूं. இந்த காரியம் பின்னால போய் பேதுருடைய வாழ்க்கையில நிறைவேற்றது, அதை நான் முதலாவது காண்பிக்கட்டும். स्वर्ग राज्य की कुंजियों को इस्तेमाल करके पत्रस क्या करेगा करके प्रभु जानने के चलते उसको इन कुंजियों को देने के लिए वायदा किया. இந்த பரலோகத்தின் திறவுகோல்களை பேதுரு எப்படியாக பயன்படுத்தி என்னெல்லாம் செய்ய போகிறான் என்பதை இயேசு அறிந்ததினாலே முதலாவதே சொல்லுகிறார். 3 जगहों को मैं आपको दिखाने के लिए चाहता हूं, நான் 3 இடங்களை காண்பித்து கொடுக்கட்டும். जिसके द्वारा इस वायदा को प्रभु ने उनके जीवन में पूरा किया. அதிலே பார்த்தால் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். नंबर 1, முதலாவது प्रेरितों के काम 2 अध्याय में அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே आप जानते हैं पेंतिकोस्त के दिन हुआ. நீங்கள் அறிந்திருக்கிறபடி பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது पेंतिकोस्त के दिन में पवित्र आत्मा उंडेला गया लोगों के ऊपर, 120 लोगों के ऊपर. 120 ஜனங்களுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள் என்று ஊற்றப்பட்டார். एक बड़ी झुंड वहां पर चली आई. ஒரு பெரிய கூட்டம் அதை பார்க்க வந்தது. एक घबराए हुए एक झुंड वहां पर जब खड़ी थी, கலக்கமுள்ள ஒரு கூட்டம் அங்கே நின்று கொண்டிருந்த வேளையிலே बाइबल बतलाती है वहां पत्रस खड़ा होकर प्रचार करने लगा, तुम्हें भी ये वरदान मिल सकता है.
அங்கே வேதம் சொல்கிறது பேதுரு எழுந்து நின்று உங்களுக்கும் இந்த பரிசுத்தாவின் வரத்தை தேவன் கொடுப்பார் என்று जितने பிரசங்கித்தார். लोगों को प्रभु खींचेगा उन सारे लोगों को ये वरदान दिया जा रहा है. எத்தனை பேரை தேவனாய கர்த்தர் அங்கே இழுத்துக் கொண்டாரோ அத்தனை பேருக்கும் இந்த வரம் கொடுக்கப்படும். जरूर वहां 12 चेले पाए जाते हैं, உண்மையிலேயே அந்த இடத்திலே 12 சீடர்கள் இருந்தார்கள். लेकिन उनके बीच में पतरस ही खड़ा होके इस प्रकार का एक जबरदस्त प्रचार को कर रहा है, जिसके चलते 3000 लोग मंडली में शामिल हुए. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே பேதுரு மாத்திரம் நின்று கொண்டு இந்த பிரசங்கத்தை செய்கிறான். இது நிமித்தமாக 3000 பேர் சபைக்குள்ளே வருகிறார்கள். इसका मतलब यहूदियों के लिए आशीष का रास्ता को खोलने के लिए पतरस ने अपने कुंजी को इस्तेमाल किया. அர்த்தம் என்ன? யூதர்களுக்காக ரட்சிப்பின் மார்க்கத்தை திறப்பதற்காக பேதுரு அந்த திறவுகோலை பயன்படுத்தினார். पवित्र आत्मा का वरदान लोगों तक पहुंचने के लिए पतरस के परमेश्वर ने इस्तेमाल किया. பரிசுத்த ஆவியின் வரம் அந்த ஜனங்கள் எல்லார் மேலும் பொழிய அந்த பேதுருவை தேவன் பயன்படுத்தினார். अगर आज आप बाइबल कॉलेज में जाएंगे, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வேதாகம கல்லூரிக்கு போனால் प्रचार कैसा करना है करके सिखाया जाता है आमलिटिक्स नाम करके एक सब्जेक्ट के द्वारा. அமெலிட்டிஸ் என்று சொல்லி ஒரு சப்ஜெக்ட் பாடம் இருக்கிறது. அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிரசங்கம் செய்வது எப்படி என்று சொல்லித் தருவார்கள். और उसका आधारित है पतरस का प्रचार. அதனுடைய அடிப்படை ஆதாரமாய் காணப்படுகிறது பேதுருவின் பிரசங்கம். पतरस किसी बाइबल कॉलेज में नहीं गया, பேதுருவோ எந்த வேதாகம கல்லூரிக்கும் போகவில்லை. वो आमलिटिक्स नहीं पढ़ा, அவன் ஆம்லெட்டிக்ஸ் படிப்பு படிக்கவில்லை. लेकिन परमेश्वर के आत्मा से प्रेरणा पाके एक बहुत बड़ा जबरदस्त प्रचार को करता है. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு இப்படிப்பட்ட பெரிய பிரசங்கத்தை செய்கிறான். वो आज प्रचार करने के तरीका को सीखने के लिए नेव बन गया है. இன்றைக்கு அவனுடைய பிரசங்கமே பிரசங்கிப்பது எப்படி என்ற காரியத்துக்கு அடிப்படையாய் மாறிற்று. एक ही दिन में 3000 लोग अचानक कलीसिया में आ पहुंचे. ஒரே நாளிலே 3000 பேர் திடீரென்று சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். बाइबल बतलाती है उसके वचन को लोगों ने बड़ी आनंद के साथ ग्रहण किया. வேதம் சொல்கிறது அவனுடைய வசனத்தை கேட்டவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். प्रेरितों के काम दूसरा अध्याय அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41 पद में लिखा है. 41ஆம் வசனத்தில் எழுதி अब இருக்கிறது. वहां पर लिखा है वे बड़ी आनंद के साथ उस वचन को ग्रहण किया. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை. इस प्रकार उसने उस कुंजी को इस्तेमाल किया यहूदियों के बीच में परमेश्वर के आत्मा का उंडेले जाने के लिए. இப்படியாக அந்த திறவுகோலை பேதுரு பயன்படுத்தினான். எதற்காக? யூதர்கள் மத்தியிலே பரிசுத்தாவியின் வரம் பொழியப்பட. पहले दिन में सारे लोग जितने लोग कलीसिया में आए थे सारे लोग यहूदी थे. முதலாவது நாளினுடைய அந்த காரியத்தை பார்த்தேன்னு சொன்னால் சபைக்கு வந்தவர்கள் எல்லாருமே யூதர்களாய் இருந்தார்கள். और उनके बीच में परमेश्वर की आशीष को पहुंचाने के लिए प्रभु ने उनको इस्तेमाल किया. அவர்கள் மத்தியிலே அந்த காரியத்தை ஆசீர்வாதத்தை ஊற்ற தேவன் பயன்படுத்தினார். अभी दूसरा कुंजी को इस्तेमाल करना है. இப்பொழுது பேதுருவுக்கு இரண்டாவது திறவுகோலை பயன்படுத்த वो வேண்டும். कहाँ है? அது எங்கே? प्रेरितों के काम 8वां अध्याय में पाया जाता है. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. वहां फिलिप नाम करके एक व्यक्ति जाके समारिया में प्रचार किया है. அங்கே பிலிப்பு என்ற ஒரு மனிதன் போய் சமாரியாவிலே பிரசங்கிக்கிறான். वहां उसके द्वारा प्रभु यीशु मसीह के नाम को लोग पहचानते हैं. அங்கே அவன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் பெயரை ஜனங்கள் அறிகிறார்கள். जबरदस्त कार्य होता है. ஒரு வலுவான கிரியை நடைபெறுகிறது. यीशु मसीह के नाम से प्रचार करने के समय बहुत लोग चंगे हुए हैं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கிற வேளையிலே अनेகர் சுகமானார்கள். अनेक लोगों में से अशुद्ध आत्माएं अपने आप निकल गया था. अनेகருக்குள்ளே இருந்த அசுத்த ஆவிகள் தானாய் வெளியேறின. टोना करने वाला भी प्रभु के पास आले आ रहा है. மந்திரவாதிகளும் கூட இயேசுவை அறிகிறார்கள். बाइबल बतलाती है வேதம் சொல்கிறது पूरे शहर में 8वां अध्याय के 8वां पद में लिखा पूरा शहर में बहुत आनंद मच गया. 8வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது முழு பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. एक व्यक्ति यीशु मसीह के प्रचार सुनाने के द्वारा, ஒரு மனிதன் இயேசுவை குறித்து பிரசங்கித்ததினாலே, लोगों का बंधन टूटने के द्वारा, ஜனங்களின் கட்டுகள் அறுந்ததினாலே, लोग आजाद होने के द्वारा ஜனங்கள் விடுதலையானதினாலே पूरा नगर में आनंद चले आया. முழு பட்டணமும் சந்தோஷத்துக்குள்ளாயிற்று. परमेश्वर ने यहाँ
फिलिप एक साधारण व्यक्ति को इतना जबरदस्ती के साथ इस्तेमाल किया। இங்கே சாதாரணமான மனுஷனாகிய பிலிப்புவை இவ்வளவு அதிக கிரியோடு தேவன் लेकिन பயன்படுத்தினார். आगे चल के देखिएगा, ஆனால் தொடர்ந்து நீங்கள் வாசித்தால் वे बपतिस्मा भी लिए, அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். लेकिन पवित्र आत्मा का दान जब तक पतरस वहां नहीं पहुंचा तब तक लोगों के ऊपर उतरा नहीं था। பரிசுத்தாவியின் வரம் இருக்கிறது, பேதுரு அவர்களுக்கு முன்னாலே போய் பிரவேசிக்காத வரைக்கும் அது அவர்களுக்கு அருளப்படவில்லை. आप उन वचनों को थोड़ा देखिएगा। அந்த वचनங்களை கொஞ்சம் பார்க்கலாம். प्रेरितों के काम 8वां अध्याय அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் और 15 पद से 14 पद से पढ़ने जा रहे हैं। 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். वहां पर समारी लोग यरूशलेम में रहने वाले प्रेरितों को यह सुनाया गया, समारी भी यीशु मसीह के वचन को ग्रहण किया है। சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டார்கள். वहां पतरस और यूहन्ना को लोगों ने भेजा था। அங்கே பேதுருவையும் யோவானையும் ஜனங்கள் அனுப்புகிறார்கள். वहां पर 15वां पद में लिखा है 15ஆம் வசனத்திலே और 15वां पद में उन्होंने आकर उनके लिए प्रार्थना की कि पवित्र आत्मा पाए। அவர்கள் வந்த பொழுது அவர்களில் பரிசுத்தாவியை பெறாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் பரிசுத்தாவியை பெற அவர்களுக்காக வேண்டி ஜெபம் கொண்டார்கள். 18 पद में देखिएगा, 18வது வசனத்திலே जब उन्होंने हाथ रखा அவர்கள் கைகளை வைத்தபோது पवित्र आत्मा उनके ऊपर उतरा। பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். जो परमेश्वर फिलिप को इस्तेमाल करके बड़े बड़े चमत्कारों को किया था, பிலிப்புவை தேவன் பயன்படுத்தி பெரிய பெரிய அற்புதங்களை செய்த ஆண்டவர், दुष्ट आत्माओं को भगाया था, பொல்லாத ஆவிகளை புறப்பட செய்த ஆண்டவர், बड़े बड़े टोना करने वालों को अपने पास खींच लिया था, பெரிய பெரிய மந்திரவாதிகளை தன்னிடமாய் இழுக்கிற ஆண்டவர். पवित्र आत्मा का दान को वहां तक पहुंचाने के लिए केवल पतरस के लिए इंतजार करना पड़ता था। ஆனால் அங்கே பிலிப்பு அல்ல, பரிசுத்த ஆவியை ஊற்றுவதற்காக பேதுரு வர வேண்டியதாயிற்று. क्योंकि ये वायदा पतरस के साथ प्रभु ने बांधा था। ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தம் அல்லது உடன்படிக்கை பேதுருவோடு கூட தேவன் செய்திருந்தார். मैं स्वर्ग राज्य के कुंजियों को तुझे दूंगा, நான் பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். यहूदी लोगों के बीच में पवित्र आत्मा को लाने के लिए पतरस को इस्तेमाल किया गया। யூதர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியை பொழிய பேதுருவை தேவன் பயன்படுத்தினார். अभी समारिया के लोग अर्थात आधा यहूदी आधा अन्य जातियों से मिले हुए उस जनता को आशीष देने के लिए प्रभु पतरस को ही इस्तेमाल कर रहा है। ஆனால் இங்கே சமாரியர் பாதி யூதர்களால் நிரம்பி இருக்கிற கூட்டம், பாதி புறஜாதிகளால் நிரம்பி இருக்கிற கூட்டம், அங்கேயும் பரிசுத்த ஆவியை கொண்டு வர பேதுருவை பயன்படுகிறார். क्योंकि उसका परमेश्वर ने वायदा दिया था, ஏனென்றால் அவனுக்கு தேவன் வாக்கு பண்ணி இருந்தார். इसलिए परमेश्वर को खुद ठहरना पड़ा जब तक पतरस वहां उस जगह में नहीं पहुंच रहा। ஆகையினாலே தேவனுக்கே காத்திருக்க வேண்டியதா இருந்தது பேதுரு அந்த இடத்துக்கு வரும் வரைக்கும். उसी ढंग से அதே விதமாக आगे चल के प्रेरितों के काम 10वां अध्याय को देखिएगा, நீங்கள் தொடர்ந்து அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை வாசித்தால் वहां पूरा पूरा कोर्नेलियस के लोग जो अन्य जाति थे, அங்கே கொர்நேலியுவின் வீட்டார் முழுவதுமாய் பிரஜாதியார். वहां पतरस प्रचार करने के समय पवित्र आत्मा उनके ऊपर उंडेला गया। அங்கே பேதுரு பிரசங்கிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே ஊற்றப்படுகிறார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை. यहूदियों के लिए रास्ता खोला पतरस ने, யூதர்களுக்காக பேதுருவை வழி திறக்கிறான். समारियाओं के लिए रास्ता खोला पतरस ने, சமாரியருக்கு வழி திறந்தவனும் அவனே. अन्य जातियों के लिए रास्ता खोला पतरस ने। மூன்றாவது புறஜாதிகளுக்கும் வழி திறந்தவன் அவனே. 10वां अध्याय में अगर आप देखेंगे, 10வது அதிகாரத்தை வாசித்தால் पतरस जाने के लिए किचकिचा रहा था, பேதுரு அங்கே போக தயக்கம் காட்டினார். क्योंकि यहूदी बीना जो है उनके घर में जाने के लिए वो तैयार भी नहीं था। ஏனென்றால் யூதர் அல்லாமல் வேற யாருடைய வீட்டுக்கு போக அவன் ஆயத்தமாகவே இல்லை. परमेश्वर ने उसको तैयार करने में बड़ी संघर्ष करना पड़ा। தேவன் அங்கே ஆயத்தம் பண்ணுவதற்கு அதிக போராடி தான் ஆயத்தம் பண்ணினார். एक बार नहीं 3 बार दर्शन देना पड़ा। ஒரு முறை அல்ல, பேதுருக்கு 3 முறை தரிசனம். पवित्र आत्मा उनके कानों में इस बात को सुनाना पड़ा। பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின்
பேதுருடைய செவிகளில் இந்த காரியத்தை அறிவிக்க வேண்டியதாயிற்று. वहां भी जाके थोड़ा सा किचकिचा रहा था, அங்கேயும் போய் கொஞ்சம் தயக்கம் தான் காட்டுகிறான். लेकिन जब पतरस उस जगह में पहुंचा, ஆனால் பேதுரு அங்கே போனபோது परमेश्वर ने पतरस को इस्तेमाल किया है பேதுருவை தேவன் பயன்படுத்தினார். एक ही बात के चलते। ஒரே ஒரு காரியத்துக்காக प्रभु ने उनको वायदा किया, தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினார். मैं स्वर्ग राज्य की कुंजी तुझे दे रहा हूं, நான் உனக்கு பரலோகத்தின் திறவுகளை தருகிறேன். आप इस बात से आनंदित और मगन हो जाइए। இன்றைக்கு இந்த காரியத்தினாலே சந்தோஷப்பட்டு நீங்கள் களி கூறுங்கள். मैं फिर कहने के लिए चाहता நான் हूं, திரும்ப சொல்ல விரும்புகிறேன், आपका स्थिति कुछ भी क्यों न हो, உங்கள் நிலைமை என்னவா இருந்தாலும் परमेश्वर ने जो आपको वचन दिया उसको पूरा करने के लिए कार्य करता है। தேவன் உங்களுக்கு கொடுத்த வசனத்தை நிறைவேற்ற கிரியை செய்கிறார். लेकिन एक बात को मैं यहाँ पर दिखाने के लिए चाहता हूँ, ஆனால் ஒரு காரியத்தை இங்கே காண்பிக்க விரும்புகிறேன். जब आपको अधिकार दिया जाता है या वायदा दिया जाता है, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது வாக்குத்தத்தம் அல்லது அதிகாரம் மட்டுமே. शैतान भी तुरंत आप ही को अटैक करने के लिए कोशिश करता है। சாத்தானும் உடனே உங்களையே தாக்க முயற்சி எடுக்கிறான். आपने देखा 16वां अध्याय में, நீங்கள் பார்த்தீர்கள் 16வது அதிகாரத்திலே, मत्ती रचित सुसमाचार 16वां अध्याय, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே जैसा इस प्रगटीकरण के बाद उसको वायदा दिया गया, எப்படி பேதுருவுக்கு இந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்ட பின்பு வாக்குத்தத்தமும் கொடுக்கப்பட்டதோ, तुरंत शैतान ने उसको मन को मनुष्य के विचारों से भरा दिया। அந்த சாத்தானோ பேதுருவின் மனதை மனித எண்ணங்களினாலே நிரப்பிவிட்டான். आप और हम शैतान के निशाना में चले आते हैं जब आपको परमेश्वर एक वायदा देता है। நீங்களும் நானும் தேவனால் வாக்குத்தத்தங்கள் பெற்ற உடனே சாத்தானுடைய அம்புக்கு நேரடியாக்கப்படுகிறோம். आप और हम इस बात को जानना जरूरी है। நீங்களும் நானும் இந்த காரியத்தை அறிந்து வைக்க வேண்டும். जरूर परमेश्वर अपनी वायदा को हमारे जीवन के द्वारा पूरा करने के लिए पूरा यत्न करता है। உண்மையிலேயே தேவனாய கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதே அதை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்ற முயற்சி எடுக்கிறார். लेकिन शैतान भी आपको छोड़ता नहीं है, ஆனால் சாத்தானும் உங்களை விட மாட்டான். क्योंकि आपके द्वारा काम होना नहीं है। ஏனென்றால் உங்கள் மூலமாக வேலை நடக்க கூடாது. उसका राज्य के लिए कुछ रुकावट नहीं होना है, அவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த தடையும் வரக்கூடாது. इसलिए वहां पतरस को वो तुरंत इस प्रकार का काम से बरा रहा ताकि वो मनुष्य के विचार को पूरा अपना सकें। ஆகையினாலே சாத்தான் பேதுருடைய மனதிலே மனிதன் எண்ணங்களை எல்லாம் கொடுத்து அவனை நிரப்புகிறான். उस वचन को पढ़िएगा, அந்த வசனத்தை வாசியுங்கள். मत्ती रचित सुसमाचार 16 अध्याय மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22 और 23 पद को देखेंगे। 22 23வது வசனங்களை நாம் பார்க்கலாம். मत्ती रचित सुसमाचार उसका 16 22 और 23 पद को देखेंगे। மத்தேயு 16 22 23 வசனங்கள். जब यीशु मसीह ने अपना दुख और तकलीफ के बारे बतलाने लगा, இயேசு கிறிஸ்து தனக்கு வரப்போகிற பாடுகள் வேதனைகளை குறித்து அறிவித்துக் கொண்டிருந்த போது उस पर पतरस ने उसे अलग ले जाकर चिढ़ने लगा कि हे प्रभु परमेश्वर न करें, तुझ पर ऐसा कभी न होगा करके बोलने लगा। அப்பொழுது பேதுரு இயேசுவை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிக்கவில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். वहां प्रभु क्या कहता है, அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? उसने फिर कर पतरस से कहा, हे शैतान मेरे सामने से दूर हो। அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. क्या कारण है? காரணம் என்ன? एक मेरे लिए ठोकर का कारण है। முதல் காரணம், எனக்கு இடரலாய் இருக்கிறாய். कैसा ठोकर का कारण है? எப்படிப்பட்ட இடரல் அது? परमेश्वर की बातें नहीं परंतु मनुष्य की बातों पर मन लगाता है। தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். जब परमेश्वर की तरीका के छोड़ के मनुष्य की तरीका से आप सोचने लगते हैं, आप दूसरों के लिए ठोकर का कारण बनते हैं। நீங்கள் தேவனுக்கு அடுத்த சிந்தனைகளை விட்டுவிட்டு மனிதனுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து கிரியை செய்தால் அது இடரலுக்கு ஏதுவானது. चाहे प्रगटीकरण पाया हुआ पतरस भी क्यों न हो, ஒருவேளை வெளிப்பாடு பெற்ற பேதுரு தான் என்ன, या अधिकार कुंजियों का पाया हुआ पतरस भी क्यों न हो, அல்லது அதிகாரமும் திறவுகோல்களையும் பெற்ற பேதுரு தான் என்ன, जिस दिन मनुष्यों के विचार से अपने विचार में जगह दे के परमेश्वर की विचार को अलग कर देते हैं, वो दूसरों के लिए ठोकर का कारण बनते हैं। மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் போனால் நாம்
மற்றவர்களுக்கு இடரலாய் போவோம். इस बात को भूलना नहीं, இதை மறந்து விட வேண்டாம். इस बात को कभी भूलिए இதை मत। ஒருபோதும் மறக்க வேண்டாம். इसलिए यीशु कहता से शैतान, ஆகையினால இயேசு சொல்கிறார், சாத்தானே, प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. इसके बाद भी यीशु ने उसको रूपांतर पहाड़ पर ले गया था। இதற்கு பின்பும் கூட இயேசு கிறிஸ்து பேதுருவை மறுரூபமலைக்கு அழைத்து செல்கிறாரே. प्रभु यीशु के लिए वो ठोकर का कारण बनने के बाद भी இயேசுவுக்கே இடரலான பேதுரு இருந்த பின்பும் கூட और उसको रूपांतर पहाड़ पर ले गया। அவனை இயேசு மறுரூபமலைக்கு அழைத்து செல்கிறார். 3 जन को ले गया था, 3 பேர் அழைத்து சென்றார். पतरस के लिए एक विशेष अनुभव मिला। ஆனால் பேதுருவுக்கு விசேஷித்த அனுபவம் கிட்டிட்டு. वहां पर 17 अध्याय का पढ़िएगा, 17ஆம் அதிகாரத்தை வாசித்தால் वो सारे लोग यीशु, एलिया, मूसा ऐसे सफेद वस्त्र पहने हुए दिखाई पड़ रहे हैं। அங்கே 3 பேர் இயேசு, எலியா, மோசே வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக காட்சியளித்தார்கள். पहाड़ के ऊपर மலையின் மேலே इस प्रकार की विचार को वो कभी सोच भी नहीं सकता है। இப்படிப்பட்ட எண்ணங்களை ஒருபோதும் யோசிக்கவே முடியாது. और उससे बढ़कर एक और अनुभव, அதையும் தாண்டி இன்னொரு அனுபவம். वहां पिता की आवाज को सुन रहा है। பிதாவின் சத்தத்தை அவன் கேட்கிறான். क्या शब्द को देख रहा है? என்ன அது? ये मेरा प्रिय पुत्र है। இவர் என்னுடைய பிரிய குமாரன். परमेश्वर की आवाज को अपने कानों में सुन रहा है। பேதுரு தேவ சத்தத்தை தன் செவிகளினாலே கேட்கிறான். और ये एक मेघ उनके ऊपर छाया कर रहा, वो भी मेघ के अंदर है। ஒரு மேகமும் கூட அங்கே நிழலிடுகிறது, அதற்குள்ளே வருகிறார்கள். एक जबरदस्त अनुभव में पत्रस चले आता है। ஒரு வலுவான தேவ உன்னத அனுபவத்துக்குள்ளே பேதுரு வருகிறான். वो मरने के समय तक इसको याद रख रहा है। அது மறைக்கிற வரைக்கும் பேதுருவுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. इस अनुभव को भूल नहीं पाता है, இது மறக்க முடியாத அனுபவம் அவன் வாழ்க்கையிலே. इसलिए अपने चिट्ठी में उसने लिखा था। ஆகையினாலே நிருபத்திலே அவன் எழுதுகிறான். दूसरा पत्रस 2 பேதுரு और वहां पहला अध्याय, 1ஆம் அதிகாரம். वहां पर 14 पद में से देखेंगे। அங்கே 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். 14 अध्याय में लिखा है, அங்கே 14ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது, मेरा मरने का समय चले आ रहा है, நான் மரிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. लेकिन मुझे ये बात मैं भूल नहीं सकता हूँ। ஆனால் இதை நான் மறக்க முடியாது. वो मैं भूल नहीं सकता हूँ। நான் மறக்க முடியாது. और यहाँ पर कहता, मसीह के वचन के अनुसार मेरे डेरे के गिराए जाने का समय शीघ्र आने वाला है। நான் வரக்கூடிய 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இந்த கூடாரத்திலே நான் இவருக்கு முள்ளவளமும் நீப்பூட்டி எழுகிறது என்ன என்று எண்ணுகிறேன். और 17वां और 18 पद में उस बात को याद दिला रहा है। 17, 18 அந்த காரியத்தை ஞாபகமூட்டி எழுதுகிறான். यीशु ने परमेश्वर पिता से आदर और महिमा पाई जब उस प्रतापमय महिमा में से ये वाणी आई कि मेरा प्रिय पुत्र है जिससे मैं प्रसन्न हूं। இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது, जब उसके साथ पवित्र पहाड़ पर हम भी थे, उस जगह को वो कहता, ये पवित्र पहाड़ जहां यीशु मसीह का रूपांतर हुआ है। அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருந்தோம், அங்கே இயேசுவோடு கூட மறுரூபம் நடந்தது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். इतने एक ऊंचा अनुभव पाने के बाद भी, இவ்வளவு உயர்ந்த அனுபவத்தை பெற்ற பின்பும் கூட 19वां अध्याय में उसने ये पूछा, हमें क्या मिलेगा? 19வது அதிகாரத்திலே மத்தேயுவிலே பேதுரு கேட்கிறான், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18 अध्याय में हम कैसा 6-7 बार से ज्यादा क्षमा करेंगे? 18வது அதிகாரத்திலே 7 முறை தாண்டி நாங்கள் எப்படி மன்னிக்க முடியும்? उसके अंदर बहुत प्रकार की घबराहटें पाई जाती है। அவனுக்குள்ளே பலவித காரியங்களை குறித்ததான குழப்பங்கள். प्रभु बड़े-बड़े कामों को करके उसको स्थिर करने के लिए कोशिश कर रहा है। தேவனோ பெரிய பெரிய காரியங்களை செய்து அவனை பலப்படுத்த விரும்பினார். महिमा की बातों को दिखा के उसको स्थिर कर रहा है। மகிமாவின் காரியங்களை காண்பித்து பலப்படுத்துகிறார். अपने काम को पूरा करने के लिए परमेश्वर उसको इस्तेमाल कर रहा है। அந்த ஊழியத்தை நிறைவேற்ற தேவன்
தேவன் பயன்படுத்துகிறார். लेकिन पतरस के भीतर बहुत प्रकार की कच्ची बातें पाई जाती है. ஆனால் பேதுருக்குள்ளே अनेक विधமான தேவையில்லாத காரியங்கள் காணப்படுகின்றன. मैं एक और बार आपको याद दिलाने के लिए चाहता हूं. இன்னொரு முறை ஞாபகமூட்ட விரும்புகிறேன். एक तरफ परमेश्वर उनके साथ काम कर रहा है. ஒருபுறம் தேவன் அவனோடு கூட கிரியை उसके நடப்பிக்கிறார். कमजोरियों को नहीं देख रहा है. பலவீனங்களை தேவன் காணாமல், उसकी भीतर की घबराहट को नहीं देख रहा है. பேதுருக்குள்ளே காணப்படுகிற குளறுபடிகளையும் நோக்காமல், अपनी बातों को पूरा करने के लिए उसके ऊपर चित्त लगाया हुआ है. தன்னுடைய சித்தத்தையே நிறைவேற்ற பேதுருவின் மேல் கண்ணாய் இருக்கிறார் लेकिन தேவன். शैतान भी छोड़ा नहीं है. ஆனால் சாத்தானும் விடவில்லை. वहां पर यीशु ने डांटा था. அங்கே இயேசு கடிந்து கொண்டிருந்தார். लेकिन बाइबल क्या बतलाती है? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? जब यीशु मसीह का सेवकाई का अंत होने का समय आया, இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் முடிவு பெறுகிற வேளையிலே यीशु अपने चेलों के साथ बैठा हुआ है. இயேசு தன்னுடைய சீஷரோடு கூட அமர்ந்திருக்கிறார். यीशु अपने चेलों के साथ बैठ के क्या कर रहा है? சீஷரோடு கூட இருந்து செய்கிற காரியம் என்ன? विशेष तौर से पतरस से बर्ताव कर रहा है. விசேஷமாய் பேதுருவோடு கூட இடைபடுகிறார். आप इस बात को जानते हैं, நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்கள். तो भी मैं आपको बतलाने के लिए, दिखाने के लिए चाहता हूं. ஆனாலும் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். यीशु बार एक बात को लोगों के सामने रख रहा है. இயேசு திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். वो क्या है? அது என்ன? अपने लोगों को स्थिर करने के लिए. தன்னுடைய ஜனங்களை ஸ்திரப்படுத்த विशेष तौर से पतरस को. விசேஷமாய் பேதுருவை मेरे साथ खोलिएगा. என்னோடு திறவுங்கள். लूका रचित सुसमाचार லூக்கா எழுதின சுவிசேஷம் 22वां अध्याय லூக்கா 22வது அதிகாரம் और 31 पद को देखिएगा. 31வது வசனத்தை பாருங்கள். पहले देखिएगा कि 29 से लेकर पढ़ेंगे तब मालूम होगा. 29 வாசித்தால் தான் நமக்கு தெரிய வரும். 29 onwards. 29 वहां पर प्रभु उनको याद दिला रहा है. அங்கே ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் அவனுக்கு. जैसा मेरा पिता ने मेरे लिए एक राज्य ठहराया है, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல 30वां पद में लिखा है, वैसे ही मैं भी तुम्हारे लिए ठहराता हूं. அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. मेरे राज्य में मेरी मेज पर खाओगे पीओगे, என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இருப்பீர்கள். मेरे साथ सिंहासन पर बैठोगे. என்னோடு கூட சிங்காசனத்தின் மேல் உட்கார்வீர்கள். लेकिन तुरंत वो पतरस के ओर देख रहा है. ஆனால் உடனே இயேசுவின் பார்வை பேதுருவின் மேல் விழுகிறது. कितने ऊंचे पदों के लिए अपने चेलों को तैयार कर रहा है. இவ்வளவு உன்னதமான பதவிக்கு சீசர்களை ஆயத்தப்படுத்துகிறார். राज्य में सिंहासन पर बैठाने के लिए अपने को इन लोगों को तैयार कर रहा है. அந்த ராஜ்யத்திலே சிங்காசனங்களிலே அமர வைக்க சீடர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். लेकिन खतरा को भी साथ साथ बतला रहा है. ஆனால் பேதுருவுக்கு அதோடு கூட சொல்லுகிற விஷயம், खतरा का भी बतला रहा है. சாரி, அதோடு கூட ஆபத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். क्या पढ़िएगा? அதை பார்க்கலாமா? 31 पद. 31வது வசனம். साइमन, हे साइमन, देख शैतान ने तुम लोगों को मांग लिया है कि गेहूं की नाई फटके. சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். थोड़ा शब्दों को थोड़ा ध्यान से सुनिएगा. அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நன்றாய் பாருங்கள். जब कभी परमेश्वर आपको वायदा देता है, எப்பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ, जब कभी परमेश्वर आपका अधिकार के लिए तैयार करता है, எப்பொழுதெல்லாம் தேவன் உங்களை அதிகாரத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறாரோ, जब कभी परमेश्वर आपका आशीष के लिए तैयार करता है, அல்லது எப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறாரோ, तुरंत शैतान भी तैयार हो जाता है ताकि वो आपको गिराए. உடனே சாத்தானும் ஆயத்தமாகிறான் உங்களை விழத்தள்ள. यहाँ पर क्या लिखा है? இங்க என்ன எழுதி இருக்கிறது? शैतान ने तुम लोगों को, तुम्हारे सब लोगों को, जिसको मैंने ठहराया, तुम लोगों को सबको फटकाने के लिए उत्तर मांगा है. சாத்தான் உங்களை புடைக்கிறதற்காக உத்தரவு கேட்டுக்கொண்டான். लेकिन वहां प्रभु रुका नहीं है. ஆனால் அங்கே ஆண்டவர் நின்று விடாமல், I want you to see that very clearly. मैं चाहता हूं कि आप उन बातों को ध्यान पूर्वक देखें. सारे लोगों को फटकाने के लिए शैतान उत्तर मांगा है. எல்லாரையும் புடைக்கிறதற்காக சாத்தான் அங்கே உத்தரவு கேட்கிறான். लेकिन यहाँ प्रभु सीमोन से कहता है, सीमोन, हे सीमोन. ஆனால் இயேசு யாரை பார்த்து சொல்றாரு? சீமோனை பார்த்து, சீமோனே, சீமோனே. सब लोगों को इस प्रकार परेशानी में घुसाने के लिए शैतान उत्तर मांगा है. எல்லாரையும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாய் புடைப்பதற்கு சாத்தான் வேண்டிக் கொண்டான். 32वां पद को देखिएगा. 32வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. परंतु मैंने तेरे लिए विनती की. நானோ உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
तेरा विश्वास जाता ना रहे, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க, जब तू फिरे तो अपने भाइयों को स्थिर करना। நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரையும் ஸ்திரப்படுத்து. I was very particular about you, Peter. आपके बारे में मैं ज्यादा चिंतित हूँ। பேதுருவே, உன்னை குறித்து நான் அதிக கரிசனையாய் இருக்கிறேன். चलो सब लोग उसी रास्ता में से होने जा रहे हैं, எல்லாருமே அந்த வழியாகத்தான் போக போகிறார்கள். लेकिन मैंने तुम्हारे लिए प्रार्थना किया, ஆனால் நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். क्योंकि तुम्हारे द्वारा ही अन्य लोगों को मैं स्थिर कर सकूंगा। ஏனென்றால் உன் மூலமாகவே அநேகரை ஸ்திரப்படுத்த போகிறேன். यहाँ शैतान और परमेश्वर के बीच में आपके बारे में एक संघर्ष हो रहा है। இங்கே சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே உங்கள் விஷயத்தை வைத்து பயங்கர போராட்டம் நடக்கிறது. वो आपको आशीष देने के लिए चाहता है, அவர் உங்களை ஆசீர்வதிக்க वो விரும்புகிறார். अधिकार देने के लिए चाहता है, அதிகாரம் கொடுக்க விரும்புகிறார். आपको तैयार करने के लिए चाहता है, உங்களை அவர் ஆயத்தப்படுத்த आपको விரும்புகிறார். इस्तेमाल करने के लिए चाहता है, பயன்படுத்த விரும்புகிறார். उसके लिए वायदाओं के ऊपर वायदा देता है। அதற்கு வாக்குத்தத்தங்களை அள்ளி வழங்குகிறார். यहाँ शैतान आपको गिराने के लिए कोशिश करता இங்கோ சாத்தானோ உங்களை விளைத்தள்ள விரும்புகிறான். है, घेर लेता है, அவன் எடுக்கிறான். ताकि आपका विश्वास भी जाता रहे, இது நிமித்தம் உங்களுடைய விசுவாசத்தம் ஒளிந்து போகத்தக்கதாக. लेकिन प्रभु छोड़ता नहीं है। ஆனால் ஆண்டவரோ விடுகிறதில்லை. इस आराधना में परमेश्वर आपका हाथ को पकड़ के कहता है, இந்த ஆராதனையில் உங்களுடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், तुम्हारे बारे में मैं बहुत बड़ा मकसद रखा हूँ, உன்னை குறித்து பெரிய நோக்கம் வைத்திருக்கிறேன். मैं उसको पूरा करने के लिए कोशिश करता हूँ, அதை நிறைவேற்ற நான் முயற்சி எடுக்கிறேன். तुम्हारे कमजोरियों को हटाने के लिए, உன்னுடைய பலவீனங்களை நீக்க, तुम्हारे संदेह को हटाने के लिए, சந்தேகங்களை வெளிக்கொண்டு வர, तुम्हारे घबराहट को दूर करने के लिए, கலக்கங்களை நீக்கி போட, जब मैं तुम में काम करता हूँ, நான் உனக்குள்ளே கிரியை செய்கிற போது शैतान भी काम करता है, சாத்தானும் கிரியை செய்கிறான். उसमें से तुम हलाक हो जाए, நீ அதிலிருந்து பிரிந்து விடு. इसलिए होशियार, ஆகையால் எச்சரிக்கையாயிரு. इसलिए होशियार, எச்சரிக்கையாயிரு. इसलिए होशियार। கவனமாயிரு. लेकिन वहां पत्र समझ नहीं पाया अभी भी, ஆனா பேதுருவுக்கு இன்னும் புரிய வரவில்லை. अभी भी समझ में नहीं आया। இப்பொழுதும் அவனுக்கு புரியவில்லை. वो तुरंत क्या कहता है प्रभु से, அவன் உடனே ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறான் பார்க்கலாமா? 33वां पद के देखिए, 33வது வசனம் 22 हे प्रभु मैं तेरे साथ बंदीगृह जाने पर मरने को भी तैयार हूं। அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மோடு கூட சிறைக்கு போகவும் மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். प्रभु की उस तरीका को वो समझ नहीं पाया। தேவனுடைய வழிமுறைகளை பேதுரு புரியாமலேயே போகிறான். मुझे बहुत बड़ा बड़ा अनुभव मिला है, எனக்கு கிடைத்தது பெரிய பெரிய அனுபவங்களே. मैं महिमा का बादल को देखा हूं, மகிமையின் மேகத்தை கண்டுவிட்டேன். यीशु मसीह का रूपांतर को देखा हूं, இயேசுவின் மறுரூபமாகுதலை கண்டுவிட்டேன். पिता का प्रकटीकरण को पाया हूं, பிதாவின் வெளிப்பாடை கேட்டவன் நான். पिता का आवाज को सुना हूं। பிதாவின் சத்தத்தை அறிந்தவன் நான். प्रभु कहता है ये ताकत तुम्हारे लिए काफी नहीं है। ஆண்டவர் சொல்கிறார், இந்த பலன் உனக்கு போதாது. मैं एक नए बल को तुम्हें देने के लिए रखा हूं। நான் உனக்கு புதிய பலனை அளிக்க வைத்திருக்கிறேன். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. पत्र से कहता है, பேதுருவிடத்தில் சொல்கிறார், तुम इतना डींग मारते हो लेकिन 3 बार मुझे इनकार करोगे। நீ இவ்வளவு புகழாரம் பேச்சில விட்டு வாங்காம பேசுறிய 3 முறை என்னை மறுதலித்து போனாயே. மறுதலிப்பாய்। दूसरे पद में लिखा, अन्य लोग छोड़ देंगे हम नहीं छोड़ेंगे। இன்னொரு இரண்டாம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், மற்றவர்கள் கைவிட்டாலும் உம்மை நான் விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே. अन्य लोग छोड़ देंगे तो भी हम नहीं छोड़ेंगे। மற்றவர்கள் உம்மை பிரிந்து போனாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். जब हम अपने ताकत पर खड़े होने के लिए कोशिश करते हैं, எப்பொழுது நம்முடைய பலத்திலே நிற்க முயற்சி எடுக்கிறோமோ, अन्य लोगों की ताकत हमारे लिए कुछ भी नहीं दिखाई पड़ता। மற்றவர்களுடைய பலன் நமக்கு ஒன்றுமே உதவாது. अन्य लोगों की ताकत को हम तुच्छ समझते हैं, மற்றவருடைய பலனை நாம் அற்பமா எண்ணி விடுவோம். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. न केवल पत्रस को मिला था, பேதுருவுக்கு கிடைத்தது மாத்திரமல்ல, यूहन्ना और याकूब को भी मिला था। யோவான் யாக்கோபுக்கும் அதே इस கிடைக்கிறது. अनुभव को वो भूल गया, அந்த அனுபவத்தை மறந்து போனான். उसने कहा मुझे मिला है, அவன் சொல்லுகிறான், எனக்கு கிடைத்தது इसलिए அனுபவம். ये लोग इनकार करेंगे तब मैं नहीं इनकार कर सकता। ஆகையினால இவர்கள் எல்லாரும் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். लेकिन प्रभु कहता है ये लोग इनकार नहीं करेंगे लेकिन तुम ही इनकार करोगे। ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் மறுதலிக்காவிட்டாலும் நீ மறுதலிப்பாய். उनको एक सीक्रेट को दिखाने के लिए चाहता है, ஆண்டவர் ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். प्रार्थना की ताकत को सिखाने के लिए चाहता है। ஜெபத்தினுடைய ரகசியத்தை வல்லமையை கற்றுக் கொடுக்க वहां पर आप
आगे पढ़ेंगे तो मालूम होगा। அங்கே தொடர்ந்து வாசித்தால் உங்களுக்கு தெரிய வரும். वो मेरे साथ प्रार्थना में, வா என்னோடு கூட ஜெபத்திலே தரித்திரு. अभी प्रार्थना में मेरे साथ आओ। இப்பொழுது ஜெபத்திலே என்னோடு கூட தரித்திரு. लेकिन वहां पर उसकी हालत को देखिए थोड़ा सा, ஆனால் அங்கே அவனுடைய நிலைமை என்னன்னு கொஞ்சம் பாருங்க. मेरे साथ खोलिएगा என்னோடு கூட திறவுங்கள். मत्ती रचित सुसमाचार மத்தேயு எழுதின சுவிசேஷம் और 26वां अध्याय, 26வது அதிகாரம். मत्ती रचित सुसमाचार 26वां अध्याय மத்தேயு 26வது அதிகாரம் 40वां पद को देखेंगे, 40வது வசனத்தை பாருங்கள். 41 और 41 पद को देखेंगे। 40 41 வசனங்கள் क्या लिखा है? என்ன எழுதி இருக்கிறது? यीशु 3 चेलों को गेत्सेमने बगीचा में ले गया। இயேசு கிறிஸ்து 3 சீடர்களை கெத்செமனே தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். मेरे साथ दुआ करो करके लेके गया था। என்னோடு கூட விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு அழைத்து சென்றார். यहाँ पर लिखा चेलों के पास जब आकर उन्हें सोते पाया। शब्दों को देखिए, அந்த வார்த்தைகளை பாருங்கள். அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, वे तीनों सो रहे थे, 3 பேருமே நித்திரையா இருக்கிறாங்க. पूरी तरह से सो रहे थे। முழுவதுமாய் அயர்ந்த நித்திரை. लेकिन बाइबल बतलाती है, ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? यीशु ने पतरस से कहा, இயேசு பேதுருவை நோக்கி, why he was particular about Peter? क्यों पतरस की ओर उसकी ध्यान जा रहा है? अगर मैं वहां रहा तो मैं क्या बोलता मालूम है? நான் இருந்திருப்பேன் என்றால் என்ன சொல்லியிருப்பேன்? हम लोग 3 जन सो रहे हैं, लेकिन आप मेरे नाम लेके बोल रहे हैं सो रहे हो। 3 பேர் நாங்க தூங்கிட்டு இருக்கோம், நீர் என்ன என் பேரை எடுத்துட்டு சொல்றீரு? मेरे नाम को लेके बोल रहे हैं। என் பேரை எடுத்துட்டு என்ன நீர் मुझे சொல்றீங்க? सब लोगों के सामने बदनाम, எல்லாருக்கும் முன்னால எனக்கு வெட்கம் உண்டாக்கிட்டீரு. मेरे नाम को क्यों बदनाम कर रहे हैं? ஏன் என் பேரை கெடுத்து போட்டி? ये लोग सो नहीं रहे थे, என்ன இவங்க தூங்கலையா? क्यों आप मुझे टोक रहे हैं? ஏன் என் மேல ஒரு அடி அடிக்கிறீரு? पतरस तुम्हारे बारे में एक विशेष काम है। பேதுருவே, உன் மூலமாய் ஒரு விசேஷித்த வேலை ஒன்று இருக்கிறது. तुम्हें मैं कुंजियां दी हूं, நான் உனக்கு திறவுகோல்களை தந்திருக்கிறேன். तुम्हारे लिए मैं ज्यादा चिंता करता हूं। உனக்காக அதிகமாய் கவலைப்படுகிறேன். चाहे शैतान से बातचीत करने के बाद तुम्हारे लिए मैं प्रार्थना करता हूं। சாத்தானோடு கூட அந்த பேசின காரியத்துக்கு பின்பு உனக்காக நான் விண்ணப்பம் செய்கிறேனே. वैसे ही प्रार्थना में ताकत पाने के लिए तुम्ही से मैं प्रार्थना कर मैं அப்படி बात कर ஜெபத்திலே வல்லமை பெறுவதற்காக உன்னுடைய காரியத்திலே இடைபடுகிறேன் நான். मेरा विशेष नजर तुम्हारे ऊपर है, क्योंकि मैंने तुम्हें विशेष काम के लिए चुन लिया। என்னுடைய விசேஷித்த பார்வை உன்மேலே இருக்கிறது பேதுருவே, ஏனென்றால் விசேஷித்த வேலைக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். आपको मालूम है, உங்களுக்கு தெரியும், मैं थोड़ा जल्दी जल्दी बोल रहा हूं। திரும்ப வேகமாய் நான் போகிறேன். 3 बार पतरस इनकार किया था, 3 முறை பேதுரு மறுதலித்தான். लेकिन बाइबल बतलाती है ஆனால் வேதம் சொல்கிறது, जब यीशु ने उसको मोड़ के देखा, இயேசு கிறிஸ்து பேதுருவை திரும்பி பார்த்தபோது फूट फूट के रोने लगा। அவன் தேம்பி தேம்பி அழுதான். वो उसके बारे में सोच सोच के रोने लगा। நடந்ததை நினைத்து நினைத்து அழ ஆரம்பித்தான். यीशु से बातचीत नहीं किया था, இயேசுவோடு கூட பேச கூட இல்லாம केवल उसे देखा था, அவன் பார்க்கிறார் இயேசு, அவ்வளவுதான். लेकिन उसकी दिल घायल किया गया। ஆனால் அவனுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது. ओ मैंने अपने मालिक को दिखा दिया, पकड़वा दिया। ஓ நான் என்னுடைய எஜமானனுக்கு செய்தது இப்படி ஆயிற்றே. इसलिए ஆகையால் उसको गिल्टी में वो डूबने ना पाए, அவன் அந்த கில்ட்டி கான்சியஸ்லயே மூழ்கி விடக் கூடாது. अपना हृदय उसको खंडन करने के चलते उसको डूबने ना पाए। தன்னுடைய இருதயம் குற்றப்படுத்துகிறதுனாலே குற்ற உணர்விலே மூழ்கி விடக் கூடாது. आगे इसके लिए जो रखा है इस काम को पूरा करने के लिए ये अलग ना होने पाए। பின்பதாக நடக்க போகிற பெரிய ஊழியம் இருக்கிறது, அது நடக்காமல் அதிலிருந்து இவன் ஓடிவிடக் கூடாது. उसका खंडन करने के दिमाग उसको अलग ना करने पाए। அவனை குற்றப்படுத்துகிற குற்ற உணர்வை கொண்டு வருகிற அந்த எண்ணங்கள் இவனை தனியாக்கி கூடாது. इसलिए ஆகையால் जब यीशु मसीह मरे में से जी उठा था, இயேசு கிறிஸ்து மரித்தவர் இந்த உயிரோடு எழுந்தபோது पहले वहां स्त्रियों को दिखाई पड़ा, முதலாவது ஸ்திரீகளுக்கு அவர் காட்சியளித்தார். और वहां पर विशेष तौर से एक बात को कहता है। ஆனால் அங்கே விசேஷமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். किसके द्वारा? ये एक स्वर्गदूत के द्वारा कहता है। பரலோக தூதன் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தை பார்க்க. मरकुस रचित सुसमाचार மார்க் எழுதின சுவிசேஷம் 16वां अध्याय 16வது அதிகாரம் और 5 पद से लेकर 7 पद तक पढ़िएगा।
ஐந்தாவது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை பாருங்கள். 5 पद से लेकर 7 पद तक पढ़िएगा. 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசியுங்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. खबर के भीतर जाके उन्होंने एक जवान को सफेद वस्त्र पहने हुए दाहिने ओर बैठे देखा और बहुत चकित हुई. कुछ स्त्रियां அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். उसने उनसे कहा, चकित मत हो, तुम यीशु नासरी को जो क्रूस पर चढ़ाया गया था ढूंढती हो. वो जी उठा है, यहाँ नहीं है. देखो यही वो स्थान है जहां उन्होंने उसे रखा था. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவர் வைத்த இடம். और आगे देखिएगा. தொடர்ந்து வாசித்து பார்த்தால், अब तुम जाओ, இப்பொழுது நீங்கள் போங்கள், मेरे चेलों को, इसका यीशु मसीह के चेलों को, இயேசு கிறிஸ்துவுடைய சீடரத்துக்கு போங்க. उनको बतलाना. சீஷர்களுக்கு போய் சொல்லுங்க. वहां रुका नहीं. ஆனா அங்கே நிக்கல. क्या कहा गया है? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்க. चेलों के विशेष तौर से पतरस को बोलना नहीं. சீஷர்கள் அதுலயும் விசேஷமாய் பேதுருவிடத்துல சொல்ல மறந்துடாதீங்க. पतरस से बोल देना. பேதுருவிட்ட போய் சொல்லிருங்க. मैं नहीं चाहता हूं वो खंडन किए हुए दिमाग के साथ बैठ जाए. நான் இதை விரும்பவில்லை. பேதுரு இந்த குற்ற உணர்வோடு கூட உட்கார்ந்துட்டே போயிடக்கூடாது. वो अलग ना हो, अपन ना होने पाए. அதை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விடக் கூடாது. मेरा ठहरा हुआ रास्ता को वो छोड़ना ना पाए. நியமிக்கப்பட்ட வழியிலிருந்து வழி தவறி விடக்கூடாது. दबाव से भी वो अलग नहीं हो रहा है. நெருக்கத்தினாலே அவன் அங்கே வழி விடவில்லை. खंडन किया हुआ हृदय से भी वो अलग नहीं होना. ஆனால் அந்த குற்ற மனசாட்சி இருக்கிறதே, அது அவனை அழுத்துகிறதுனாலையும் விட்டு விடக்கூடாது. इसलिए पतरस से जाके कहो, ஆகையினாலே போய் பேதுருவினிடத்துல சொல்லுங்க, मैं जिंदा हो गया, நான் உயிரோடு मैं இருந்திருக்கிறேன், जिंदा हो गया. நான் உயிரோடு எழுந்து விட்டேன். प्यारों, थोड़ा परमेश्वर का हाथ को देखिएगा. பிரியமானவரே, கொஞ்சம் தேவனுடைய கரங்களை பாருங்கள். यहाँ शैतान हारा हुआ है. இங்கே சாத்தான் தோற்றவனாயிருக்கிறான். शैतान जरूर पतरस के दिल में कई भावनाओं को लाने के लिए कोशिश किया था. உண்மையிலேயே சாத்தான் என்பவன் अनेक பலவிதமான எண்ணங்களை பேதுருவிடத்துல கொண்டு வர முயற்சி எடுத்தவன் लेकिन தான். प्रभु ने उसको स्थिर करके उस जगह में ला दिया. ஆனா தேவனோ அவனை ஸ்திரப்படுத்தி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். उसकी कमजोरियों को देखा नहीं, பலவீனங்களை ஆண்டவர் பார்க்காமல், उसकी निर्बलताओं को देखा नहीं, அவனுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை நோக்காமல், परंतु ஆனால் बार अपना मकसद को पूरा करने के लिए जिस विचार से पतरस को चुना था उसको स्थिर करने के लिए कोशिश करता है. திரும்ப ஆண்டவராய் கர்த்தர் அவனை பிடித்து எந்த நோக்கத்துக்காக பேதுருவை தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்ற முயற்சி எடுத்தார். इसलिए आप यूहन्ना रचित सुसमाचार 21 अध्याय में, ஆகையினாலே யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே जब सारे चेले वहां पाए जाते हैं, அங்கே எல்லா சீடர்களும் இருக்கிறார்கள். सारे चेले वहां पर पाए जाते हैं, எல்லா சீடர்களும் அங்கே இருக்கிறார்கள். और वहां मछली पकड़ने के लिए पतरस के साथ कुछ लोग चले गए थे. उनके बीच में से प्रभु बातचीत कर रहा है. மீன் பிடிக்க பேதுருவோடு கூட சில சீஷர்களும் போய்விட்டார்கள். அங்கே போய் ஆண்டவர் பேசுகிறார். वहां पर जब भोजन को पूरा कर लिया, அங்கே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு यीशु सीमोन से पूछ रहा है, இயேசு சீமோனை பார்த்து, क्या तुम मुझसे प्यार करते हो? நீ என்னை நேசிக்கிறாயா? इस बात को आप और हम जानते हैं. இந்த காரியத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். Throughout his career, उसके पूरे जीवन की बातों में the Lord was after him to strengthen him to make his commitment strong. प्रभु यीशु पतरस के पीछे ही बढ़ा रहा ताकि उसको मजबूत करें और उस बात को वो प्राप्त करें. क्योंकि कुंजी रखा हुआ व्यक्ति है, ஏனென்றால் திறவுகோல்களை வைத்திருக்கிற மனிதன், कुंज रखा हुआ व्यक्ति है, திறவுகோல்களை கொண்டிருக்கிற மனுஷன். ये बैठना नहीं है, இவன் அமர்ந்திருக்க கூடாது. खंडन दिमाग के साथ जीना नहीं है, குற்ற உணர்வோடு கூட அவன் வாழ்ந்து விடக் கூடாது. अब वो अलग नहीं हो जाना है, என்னை விட்டு பிரிந்து விடக் கூடாது. डर के मारे भागना नहीं है, பயந்து ஓடி விடக் கூடாது. और वातावरण को देख के भागना नहीं है अपना बुलाहट से. சூழ்நிலையை பார்த்து தன்னுடைய அழைப்பை மறந்து போய் விடக் கூடாது. उसको वो काम को पूरा करना है.
அவன் அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமே. God is interested in you more than anything else. प्रभु आपके बातों पर इतना ख्याल कर रहा है, किसी भी बात को छोड़ के. इसलिए मैंने तमिल में इस गीत को ऐसे लिखा था. இதனால நான் தமிழ்ல இந்த பாடலை இப்படியாக எழுதினேன். मैं इसलिए इसका शब्द को इस्तेमाल किया था. நான் இதுல போட்டிருக்கிற வார்த்தைகளின் நோக்கம் என்ன? என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் पिनपत्रुवेन. उस लाइन में मैंने इसलिए लिखा, भलाई कुछ भी नहीं होने के बावजूद भी तूने अपना प्यार मुझे दिखाया, इसलिए मैं तुम्हारे लिए जीऊंगा. நான் அந்த வரிகளை எழுதின பின்பு இப்படியாகவும் எழுதியிருக்கிறேன். ஒரு நன்மையும் என்னிலே காணப்படாதிருந்தும் என்னிலே அன்பாயிருந்தீரே என்று சொல்லி. प्रार्थना करने में समय जब जरूरत है बारंबार टोका जाता तो भी मैं सोने वाला रहा. நான் ஜெபிக்கிற வேளையிலே அங்கே இன்னும் திரும்ப திரும்ப இடரலாய் இருக்கக்கூடிய காரியத்திலையும் அங்கே ஜெபிக்கிற வேளையிலையும் நித்திரையாய் தான் இருந்தேன். जब शैतान तुम्हें मांग लिया करके बोलने के बावजूद भी मैं होशियार नहीं रहा. சாத்தான் இப்படியாய் வேண்டிக் கொண்டான் உங்களை குறித்து என்று இருந்த பின் அறிந்த பின்பும் கூட நான் எச்சரிக்கையா இல்லாமல் போனேன். आने वाली आफतियों को बतलाने के बावजूद भी मैं होशियार नहीं रहा. எனக்கு வரப்போகிற ஆபத்துகளை சொல்லப்பட்ட பின்பும் நான் தவறியே போனேன். इसके बाद भी, இப்படி இருந்த பின்பும் கூட, इसके बावजूद அப்படி இருந்த பின்பும் तूने मुझसे प्यार किया. நீர் என்னை அன்பாய் சிநேகித்தீரே. मुझे मेमनों को चराने के लिए, बेड़ों को चराने के लिए ठहरा दिया है. என்னை ஆடுகளை மேய்ப்பதற்காக நீர் என்னை நிறுத்தி விட்டீரே. इस सुबह का समय मैं आपको याद दिलाने के लिए चाहता हूँ. இந்த காலை வேளையில ஞாபகமூட்ட விரும்புகிறேன். परमेश्वर आप में एक अच्छा काम को शुरू किया. தேவன் உங்களிலே ஒரு நல் கிரியை एक ஆரம்பித்திருக்கிறார். एक जन के जीवन में एक अच्छे काम को शुरू किया है. நல்ல கிரியை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆரம்பித்து उसको விட்டார். पूरा करने के लिए आपके पास ताकत नहीं हो सकता है. அதை நிறைவேற்ற உங்களிடத்தில் சக்தி இல்லாமல் இருக்கலாம். परंतु जिसने वायदा किया वो पूरा करने के लिए ताकत रखते हुए आपका हाथ को एक और बार धर रहा है. ஆனால் வாக்கும் பண்ணினவர் உங்களுடைய கரத்தை பிடித்து அதை நிறைவேற்ற இன்னொரு முறையாய் வந்திருக்கிறார். तुम्हारे ऊपर मेरी आंखें लगने के चलते शत्रु भी तुम्हारे अपने आंखों को तुम्हारे पर लगाया है. என்னுடைய கண்கள் உண்மையிலே இருந்ததினாலே சாத்தானும் தன்னுடைய கண்ணை உண்மையிலே பதித்தது உண்மைதான். मैंने अपने आंखों को तुम्हारे ऊपर रख के तुम्हारे साथ काम करने की बातों को देखे शत्रु भी अपना काम को वे किया है, तेज किया है. நான் என்னுடைய பார்வையை உன்னிலே நல்ல கிரியை நடப்பித்து முடிவரைக்கும் உன்னுடைய பார்வையை உண்மையிலே வைத்ததினாலே சாத்தானும் கூட உன்னுடைய கிரியை நடப்பிக்க பார்வையை வைத்தான். लेकिन तुम्हारे हाथ से मैं कुंजियों को छीन नहीं जा रहा. ஆனால் நான் கொடுத்த திறவுகோல்களை உன்னிடத்திலிருந்து பிடுங்க விரும்பவே இல்லை. मैं तुम्हारे लिए दे दिया हूं, मैं दे दिया हूं, उसको इस्तेमाल करते ही मैं रहूंगा. நான் கொடுத்ததே நான் அதை பயன்படுத்திக் கொண்டே இருப்பேன். शत्रु उसको खत्म नहीं कर सकता है. சத்துரு வந்து அதை அழிக்க முடியாது. शैतान किसी भी तरीके से उसको मिटा नहीं सकता. சாத்தான் எந்த விதத்திலையும் அவைகளை அழித்து போட முடியாது. हिम्मत बांधो. தைரியமாயிருங்கள். जिसने तुम में एक भले काम को शुरू किया उसको पूरा करने के लिए ताकत रखता है. உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் அதை நன்றாய் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். आइए हम सुर झुकाएं. நாம் தலை தாழ்த்துவோமா?